அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுடீஸ், வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூவாழை புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது 1 கப் ரவை, 2 நல்லா பழுத்த வாழைப்பழம், 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் நான் கொரப்பாக அரைச்சிக்கிடலாம், ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுறலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நோக்காவை அதில் தட்டி வறுத்து எடுத்துக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும், அது வறுத்து எடுத்துக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம், வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வாழை இலையை எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி வாழை இலையில் ஒரு ஷேப் வர்ற மாதிரி மடிச்சுக்கிடலாம். உங்களுக்கு எத்தனை வேணுண்டோ அத்தனை. இப்போது எப்படி வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோம் அதே மாதிரியே ஒரு ஷேப் வரணும், அதே மாதிரி மடித்து எடுத்துக்கிடலாம். மடிச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம்ல, அதில் ஒவ்வொன்றா அடுக்கிடலாம். ஒவ்வொன்றா அடுக்குனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வேக விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் புட்டு ரெடி. பூவாழை புட்டு ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. நல்லா டேஸ்டியாக பூவாழை புட்டு ரெடி. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. டேஸ்டியாக பூவாழை புட்டு ரெடி.